மேலே கிரியேட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டுடோரியல் என்னன்னா ஃபேஸ் ஸ்வாப் செய்வது எப்படி அப்படிங்கிற அந்த டுடோரியல் தான் பார்க்க போறோம். அது எப்படின்னா ரெண்டு இமேஜை ஜாயின் பண்ணி நம்ம ஒரு நியூ இமேஜை கிரியேட் பண்ணுறது தான் ஃபேஸ் ஸ்வாப். அதாவது நம்மளுக்கு தேவையான ஃபேஸில் வந்து இன்னொரு இமேஜை எப்படி நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம், அது எப்படி தெரியாத மாதிரி பேஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபஸ்ட்டு ஃபைலில் போயிட்டு ரெண்டு இமேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ரெண்டு இமேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ரெண்டு இமேஜ் ஓப்பன் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் இமேஜ் எந்த இமேஜோ அந்த இமேஜை அப்படியே வச்சுட்டு எந்த இமேஜை கட் பண்ணி இன்னொரு இமேஜில் வைக்கிறோமோ அந்த இமேஜில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா கட் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ இந்த இமேஜில் இருக்க பேஸை கட் பண்ண போகிறேன். நான் யூஸ் பண்ண போகிறது லேசோ டூலு. அந்த லேசோ டூலை யூஸ் பண்ணி இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு வந்து பிளேஸை வந்து மார்க்கிங் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு நீங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் பாயிண்ட் ஃபுல்லாகவே மார்க்கிங் பண்ணிக்கோங்க. ஹெட்டு ஹேரு இதெல்லாம் தேவையில்லை. நம்ம சென்டர் ஆஃப் பிளேஸ் மட்டும், அதாவது ஐ நோஸு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மவுத்து, இந்த பிளேஸில் வர அந்த சென்டர் ஆஃப் பிளேஸை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க லேசோ டூலை யூஸ் பண்ணி கட் பண்ணி மூவ் பண்ணி நம்மளோட எந்த இமேஜில் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணணுமோ அந்த இமேஜில் வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு இதில் தான் நம்ம நிறையா விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. என்ன விஷயம் பண்ணுறோம்னா நம்மளோட அந்த சோர்ஸ் இமேஜையும் எந்த இமேஜை கட் பண்ணிட்டு வந்தோமோ அந்த இமேஜையும் மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா அதில் இருக்க ஐயோ இதில் இருக்க ஐயோ சேமாக இருக்க மாதிரி சேம் பிளேஸில் வர மாதிரி நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதனுடைய ஒப்பாசிட்டி லெவலை வந்து நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோம்னா நம்மளால் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஏன்னா இப்போ நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது பேக்கில் இருக்க அந்த இமேஜும் ஃப்ரண்டில் இருக்க இமேஜும் ஐயோ சேம் பிளேஸில் இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ ஒப்பாசிட்டி ரெடியூஸ் பண்ணுறோம். ஒப்பாசிட்டி ரெடியூஸ் பண்ணால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் பேக்கில் இருக்க இமேஜோட ஐ நம்மளோட இமேஜ் ஐ எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த கட் பண்ணி வச்ச அந்த இமேஜை வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஜஸ்ட்டு வந்து பேஸ்ட் பண்ணி செக் பண்ணுங்கள் அந்த ஐயோ இந்த ஐயோ மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். ஸோ செக் பண்ணுறப்ப மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து நிறைய மெத்தட் யூஸ் பண்ணி இதை வந்து மேட்ச் பண்ண வைக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் டூல் வரும். அந்த டிரான்ஸ்ஃபார்ம் டூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடை யூஸ் பண்ணி இதை வச்சு பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் ஃபிட் பண்ணிக்கிறோம். ஸோ ஐயை வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு செட் பண்ணுறேன். ஸோ செட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஐ மவுத்து அப்புறம் நோஸ் இதெல்லாம் எப்படி வந்து ஃபிட் ஆகுது அப்படின்னு சொல்லி கரெக்டாக செட் பண்ணி பார்க்குறோம். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஐயை ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா கண்ட்ரோல் டீயை ப்ரெஸ் பண்ணி ஸ்ப்ளிட் டூல் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு வந்து இந்த டாப்ல இருக்க அந்த சிம்பிளை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்பிளிட் டூல் வரும். இந்த ஸ்பிளிட்ல வந்து பாத்தீங்கன்னா வெர்டிகலி ஹரிசாண்டலி ரெண்டு இருக்கும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் வெர்டிகலி கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு இப்போ பாத்தீங்கன்னா அந்த மேலே பாருங்க அந்த கார்னர்ல கிளிக் பண்ணி அப்படியே நீங்க ஜஸ்ட் மூவ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது மூவ் ஆகும். அதே மாதிரி இப்போ நான் கீழே கிளிக் பண்ணி மூவ் பண்றேன். ஸோ அந்த பிளேஸ் அலைன்மெண்ட் பாருங்க நம்மளுக்கு கரெக்டா அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். இப்போ அடுத்தது வந்து ஹரிசாண்டல் கிளிக். ஸோ ஹரிசாண்டல் கிளிக்கு அதில் வச்சு ஒரு கிளிக் பண்றேன். இப்போ அந்த நோஸை வந்து கரெக்டா அந்த மேட்ச் ஆகிற மாதிரி மேட்ச் பண்றேன். கிளிக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒப்பாசிட்டி லெவலை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா மேட்ச் ஆகிடும். அடுத்தது இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த லேயர் இருக்கு இல்லைங்களா, இந்த லேயரை வந்து பார்த்தீங்கன்னா நான் டூப்ளிகேட் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி மாஸ்கிங் பண்ணிக்கணும். மாஸ்கிங் எதுக்கு பண்றோம்னா மாஸ்கிங் பண்ணிட்டு நம்ம வந்து தேவையான பிளேஸ் மட்டும் வச்சுட்டு மற்ற பிளேஸை எரேஸ் பண்ண போறோம். ஸோ எரேஸ் டூலை யூஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் டூலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட்னஸ் லெவல் வந்து 100% எப்பயுமே வச்சுக்கோங்க. ஏன் 100%னா அப்போதான் நீங்கள் வந்து எரேஸ் பண்ணுறது 100% கிளியர் ஆகும். வேற எந்த ஒரு எரரும் வராது உங்களுக்கு. ஸோ 100% ஹார்ட்னஸில் வச்சுட்டு இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க அந்த கார்னர் பாயிண்ட்ஸ் மட்டும் எல்லா அவுட்டர் இருக்கு இல்லைங்களா அந்த அவுட்டரை மட்டும் நான் என்ன பண்றேன்னா டெலீட் பண்றேன். ரொம்ப பெரிய லெவலில் பண்ணுவோம். லைட்டா நீங்க டெலீட் பண்ணீங்கன்னா போதும். ஸோ லைட்டா டெலீட் பண்ணிக்கோங்க. லைட்டா டெலீட் பண்ணிட்டு இந்த கார்னர்ல இருந்து நீங்க வச்சுக்கோங்க. ஸோ டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா செக் பண்றோம் ஓகே கரெக்டா டெலீட் பண்ணிருக்குமா. ஸோ என்னன்னா நீங்க ஈவனா நீங்க வந்து டெலீட் பண்ணிடுங்க. ஸோ எரேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த மாஸ்க் இருக்கு இல்லைங்களா அந்த மாஸ்க்ல போயிட்டு பாத்தீங்கன்னா இப்போ கான்ட்ராஸ்ட் நம்ம கொடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ தேவையில்ல. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் லேயர் மாஸ்க் இருக்கு இல்லைங்களா அது அப்ளை லேயர் மாஸ்க் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ போயிட்டு வந்து என்ன பண்றீங்கன்னா உங்களோட இமேஜில் போயிட்டு ஆட்டோ கான்ட்ராஸ்ட் கொடுத்தீங்கன்னா நம்மளோட ஆர்ஜின் இமேஜ் இருக்கு இல்லைங்களா அதாவது லேயர் 0ல இருக்க இமேஜும் இந்த இமேஜோட அந்த டோனும் வந்து மேட்ச் ஆகிடும். அந்த கான்ட்ராஸ்ட் லெவல் மேட்ச் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்றோம்னா நம்ம அந்த லேயர் 0 வந்து என்ன பண்றோம்னா டூப்ளிகேட் பண்றோம். டூப்ளிகேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா லேயர் 0 வந்து என்ன பண்றோம்னா நம்ம வந்து பார்த்தோம்னா அந்த ஐ ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்றோம். அதாவது ஹைட் பண்ணிடுறோம். அதை
ஹைட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா நம்மளோட லேயர் பிளஸ் லேயர் 1 லேயர் 0ல வச்சுக்கிட்டு லேயர் 1 வந்து கண்ட்ரோல் பிரஸ் பண்ணி கிளிக் பண்ணணும். அப்படி கிளிக் பண்றப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த மாதிரி செலக்ஷன் ஆயிடும். செலக்ஷன் ஆன பிறகு திரும்ப செலக்ட் டூல்ல போயிட்டு மாடிஃபை ஆப்ஷன் அதுல கான்ட்ராக்ட் கிளிக் பண்ணுங்க. இந்த கான்ட்ராக்ட் எது கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து 2 அப்படி இல்ல 3 4 இந்த மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா ஆல்ரெடி செலக்ஷன் பண்ணது வந்து நம்மளோட இமேஜ் இருக்கு, அதுல ஒரு சின்ன கேப் கிடைக்கும். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா செலக்ஷன் ஆன பிறகு நீங்க சைட்ல பாருங்க அந்த சின்ன கேப் இருக்கு, அதான் அந்த 2 3 வேல்யூ. அது என்ன பண்றோம்னா நம்மளோட அந்த செகண்ட் லேயர் இமேஜை வந்து என்ன பண்றோம், லேயர் 1 இமேஜை நம்ம வந்து ஹைட் பண்ணிடுறோம். அடுத்தது லேயர் 0 இருக்கு இல்லைங்களா, காப்பி பண்ணோம் இல்லைங்களா, அந்த டூப்ளிகேட் லேயர் என்ன பண்றோம் அதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி நீங்க பேக் ஸ்பேஸ் கொடுத்துருங்க. பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு இப்ப என்ன பண்றீங்கன்னா லேயர் 1ஓட இமேஜ்ல ஹைட் பண்ணி வச்சிருந்தீங்களா அதை வந்து ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்துட்டு லேயர் 1 0வையும் ஷிஃப்ட் பிளஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அது நம்ம எடிட்ல போயிட்டு ஆட்டோ பிளண்ட் லேயர் அதுல போனீங்கன்னா பனோரமா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்க 2 ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. ஸோ ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா கிளியர் ஆயிடும். அந்த சீம்லெஸ் டோனு இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்ட பிறகு பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க 2 இமேஜும் கொலேஜ் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி செலக்ஷன் இருக்கும், சின்ன லிட்டில் பிட் செலக்ஷன் இருக்கும், அதை நீங்க ஈஸியா ரிமூவ் பண்ணிடலாம். நீங்க ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா டீசெலக்ட் ஆயிடும். டீசெலக்ட் ஆகிட்டீங்கன்னா இப்ப நம்மளோட இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே மெர்ஜ் ஆகி வந்துருச்சு. இதான் ஃபேஸ் ஸ்வாப். 2 இமேஜ் எப்படி ஃபேஸ் ஸ்வாப் பண்ணிருக்காங்கிறது உங்களுக்கு ஈஸியான முறையில இப்ப சொல்லியிருக்கேன். ஸோ இது திரும்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு டைம் அது எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஹிஸ்டரியில போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ ஆர்ஜின் இமேஜ் எப்படி இருந்துச்சுன்னா இதான் நம்மளோட ஆர்ஜின் இமேஜ். ஸோ ஆஃப்டர் ஸ்வாப்பிங்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னா இதான் ஆஃப்டர் ஸ்வாப்பிங்க்கு அப்புறம் அந்த இமேஜ். ஓகேங்களா? இப்போ ஒவ்வொன்றா திரும்ப நான் ஒரு தடவை சொல்றேன் எப்படி என்னன்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு இமேஜா ஃபர்ஸ்ட் இமேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் எந்த இமேஜை ட்ராக் பண்ணி கொண்டு வரமோ அந்த இமேஜை வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி கொண்டுட்டு வந்து இதுல மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, அலைன்மெண்ட் பண்றீங்க. அலைன்மெண்ட் மீன்ஸ் கரெக்டா அதை வந்து ஃபிட் பண்றீங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதோட ஒபாசிட்டி குறைச்சி செக் பண்றீங்க. செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர் டூலை யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே செக் பண்ணி திரும்ப லேயரை கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க, லேயர் மாஸ்க் ஆட் பண்றீங்க. லேயர் 1 வச்சு மாஸ்க் ஆட் பண்றீங்க. மாஸ்க் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபிட்டிங் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா லேயர் மாஸ்க் ஆட் பண்ணுங்க. லேயர் மாஸ்க் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா நீங்க வந்து எரேஸ் பண்ண போறீங்க. எரேஸ் பண்றது எதுக்காக எரேஸ் பண்றீங்கன்னா இந்த அவுட்டர்ல இருக்கிற எல்லாமே எரேஸ் பண்றீங்க. எரேஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப அந்த லேயர் மாஸ்க் இருக்கீங்களா, அந்த லேயர் மாஸ்க்ல ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா அப்ளை லேயர் மாஸ்க் வரும், அதை கிளிக் பண்ணி முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, அப்ளை லேயர் மாஸ்க் அதை பார்த்துக்கோங்க. அதை கிளிக் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா கான்ட்ராஸ்ட் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ கான்ட்ராஸ்ட் லெவல் இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன லேயர் 0 வந்து என்ன பண்றீங்கன்னா நீங்க வந்து ஹைட் பண்ணிடுங்க. ஹைட் பண்ணதுக்கு அப்புறம் லேயர் 0ல வச்சு லேயர் 1 வந்து என்ன பண்றீங்க, கண்ட்ரோல் பிளஸ் பண்ணிக்கிட்டே, அதாவது லேயர் 0ல செலக்ஷன் பண்ணிருக்கணும். திரும்ப லேயர் 1ல வந்து கண்ட்ரோல் செலக்ட் பண்ணிட்டு ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி செலக்ஷன் ஆகும். ஸோ செலக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா கான்ட்ராக்ட்ல போயிடுங்க. கான்ட்ராக்ட்ல போயிட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாடிஃபைல போயிட்டு கான்ட்ராக்ட்ல போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ கொடுக்கணும். அந்த வேல்யூ கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க, லேயர் விசிபிலிட்டி நீங்க செக் பண்ணி பாருங்க கரெக்டா இருக்கா, அந்த 2 வேல்யூ 3 வேல்யூ கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாத்துங்க. செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது லேயர் 1ல இருக்க இமேஜுக்கும் லேயர் 0ல இருக்க சின்ன ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ லேயர் விசிபிலிட்டி திரும்ப என்ன பண்றீங்க, லேயர் 1ஓட விசிபிலிட்டியை ஹைட் பண்ணிடுறீங்க. ஹைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, லேயர் 0ல வச்சுக்கிட்டு பேக் ஸ்பேஸ் கொடுங்க. பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிளியர் ஆயிடும். செலக்ஷன் பண்ண அந்த இமேஜ் வந்து கிளியர் ஆயிடும். கிளியர் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப என்ன பண்றீங்க, லேயர் 1ஓட விசிபிலிட்டியை நீங்க ஆக்டிவேட் பண்ணிடுங்க. விசிபிலிட்டி ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ பிளண்ட் லேயர்ஸ் ஆப்ஷன். அது என்ன இருக்குன்னா எடிட்ல போனீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ பிளண்ட் லேயர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து வரும். அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிமிஷம் இருங்க, ஆட்டோ பிளண்ட் லேயர் ஓகே, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. லேயர் விசிபிலிட்டி கிளிக் பண்ணிட்டு அந்த ஆப்ஷன்ல வச்சுட்டு ரெண்டுத்துமே வந்து ஷிஃப்ட் கொடுத்து செலக்ஷன் பண்ணிக்கணும். லேயர் 1ஐயும் லேயர் 0வையும் செலக்ஷன் பண்ணிக்கணும். நான் மறந்துட்டேன். ஸோ ரெண்டுத்தையும் செலக்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, ஆட்டோ பிளண்ட் லேயர்ல போயிட்டு கிளிக் பண்றீங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன பனோரமாங்கிற ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காவே எல்லாமே உங்களுக்கு செலக்ஷன் ஆகி உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் வந்துடும். ஸோ அந்த மாதிரி அவுட்புட் வரப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு செலக்ஷன் ஆயிருக்கும். அதை நீங்க கண்ட்ரோல் டி கொடுத்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அந்த செலக்ஷனை வந்து நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். இதுதான் இதுல இருக்க ஆப்ஷன். சோ நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஒர்க் அவுட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுல வேற என்ன இருக்குங்கிறது தெரியும். சோ இது போன்ற நிறைய வீடியோஸ் வந்து இனிமேட்டு வந்து என்னென்ன ட்ரிக்ஸ் இருக்கு போட்டோஷாப்ல எல்லா ட்ரிக்ஸுமே நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். சோ சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஃபார் மைடி கிரியேட்ஸ்.